வேளாண் சட்டங்களுக்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் பந்த் நாடு முழுவதும் பிசுபிசுப்பு. பொய்யான தகவல்களை தெரிவித்த திமுகவின் முகத்தில் கரியை பூசிய தமிழக விவசாயிகள். மத்திய அரசு நிறைவேற்றிய வேளாண் சட்டங்களை எதிர்த்து திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் நடத்திய போராட்டங்கள் கட்சி போராட்டங்களாகவே நடைபெற்றது. இந்தியா முழுவதும் 3 மாநிலங்களை தவிர எந்த மாநிலங்களிலும் பந்துக்கு விவசாயிகள் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றும் நாடு முழுவதும் பந்த் பிசுபிசுத்தது என்றும் செய்திகள் வந்துள்ளன. இந்த போராட்டங்களில் கட்சி சார்ந்த விவசாய அமைப்புகள் மட்டுமே பங்கேற்றன. மற்றபடி விவசாயிகள் சார்பிலான விவசாய சங்கங்கள் எதுவும் பங்கேற்கவில்லை. இந்த சட்டங்களால் பாதிப்பு எதுவும் இல்லை என்ற மனநிலையில் தமிழ்நாட்டு விவசாயிகள் இருப்பதால் அவர்களிடம் இந்த போராட்டங்களுக்கு ஆதரவு இல்லை என்று கூறப்படுகிறது. பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் இதுபோன்ற சட்டங்களால் அங்குள்ள சிலருக்கு பாதிப்பு இருக்கலாம் என்றாலும் அங்கு எதிர்க்கட்சி ஆளும் மாநிலம் என்பதாலும் மிக பழமையான மண்டிகள் ஆதரவை முன்வைத்தும் போராட்டம் பெரிதாக உள்ளது. ஆனால் தமிழ்நாடு உட்பட ஏராளமான மாநிலங்களில் இப்போது விவசாயமும் தொழில்துறையும் கைகோர்த்து செல்வது பெருமளவு பொருளாதார வளர்ச்சியை தான் தரும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். மேலும் விவசாய விளைபொருட்களை தற்போது விவசாயிகள் உள்நாட்டில் தங்களுக்கு அருகில் இருக்கும் சந்தையில் விற்பனை செய்கிறார்கள். உள்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட விளைபொருளுக்கு தேவை குறையும் போது அதற்கான விலையும் குறைகிறது. ஆனால் கார்ப்பரேட் கம்பெனிகள் வர்த்தகத்தில் நுழையும் போது உழவர்கள் இருக்கும் நிலை இன்னும் மாறும். ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க விவசாயிகள் எப்படி கார்ப்பரேட் கம்பெனிகள் மூலமாக சர்வதேச சந்தையில் தங்கள் விளைபொருட்களை விற்பனை செய்கிறார்களோ அதுபோல் தமிழக விவசாயிகள் சர்வதேச சந்தையில் தங்கள் விளைபொருட்களை விற்கலாம். வாங்குவோரிடையே போட்டியும் அதிக சந்தைகளும் இருப்பதால் விவசாய விளைபொருட்கள் அதிக விலைக்கு போகும் வாய்ப்பே உள்ளது. இதை இப்போது உள்ள படித்த விவசாயிகள் நன்கு புரிந்து கொண்டு மற்ற விவசாயிகளுக்கு எடுத்துச் சொல்லி வருகிறார்கள். ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் விவசாயத்துறையில் வளர்ச்சி பெற்றுள்ளனர். அங்குள்ள விவசாயிகளும் வாழ்க்கை வசதிகளுடன் இருக்கின்றனர். கார்ப்பரேட்டுகள் கால் வைக்கும் துறை நவீனமாகும் வளர்ச்சி பெறும் என்பதே உலக நாடுகளின் அனுபவமாகும். இதை தற்போதுள்ள இளைய தலைமுறை விவசாயிகள் நன்கு புரிந்து கொண்டுள்ளனர். மேலும் நிலத்தை எக்காரணம் கொண்டும் விற்பனைக்கு கொண்டு செல்லக்கூடாத வகையில் புதிய சட்டங்கள் அமைத்துள்ளதால் விவசாயிகளிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. அதனால்தான் பஞ்சாப், ஹரியானா, டெல்லி மாநிலம், பீகாரை தவிர மாநில விவசாயிகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் உண்மையில் திமுகவின் முகத்தில் விவசாயிகள் கரியை பூசியுள்ளனர் என்பதே உண்மையாகும்.